ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போது நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி, அதாவது 3/8/2025 அன்று வருகின்ற ஆடிப்பெருக்கு அந்த சிறப்புகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். விவசாயம் செழிக்க அன்று நம் முன்னோர்கள் காவிரி தாயை வணங்கினார்கள் என்று சொல்வார்கள். அதே மாதிரி நாமும் அன்றைக்கு புதிய தொழில் தொடங்க, வீடு மனை வாங்க, நல்ல விஷயங்களை ஆரம்பித்தால் அது நமக்கு பெருக்கி கொடுக்கும் என்று சொல்வார்கள். காவேரி கரையோரங்களில் உள்ளவர்கள் அங்கு சென்று வழிபடுவார்கள். நம்மால் அது முடியாது. நாம் வீட்டிலேயே எளிமையாக வழிபடலாம். அதாவது ஒரு கலச சொம்பில் நாம் தண்ணீர் முழுவதுமாக நிரப்பி கலசம் வைத்தும் வழிபடலாம், அல்லது கும்பம் வைத்தும் வழிபடலாம். அல்லது பிறகு நாம் முழுவதுமாக நீர் நிரப்பி சந்தன போட்டுட்டு பூக்களை அலங்காரம் செய்து பிறகு நாம் வாசனை திரவியங்களை தூவி காவேரி தாய் அதில் எழுந்தருள்வதாக நினைத்து நாம் அன்றைக்கு வழிபடலாம். அன்றைக்கு சரடு மாற்றிக்கொள்வார்கள். அதாவது புதிய தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு உகந்த நேரம் காலை 6 to 7, பிறகு முடியவில்லை என்றால் மாலை 4 to 6 அந்த நேரத்தில் நாம் சரடு மாற்றிக்கொள்ளலாம். அன்றைக்கு பிரசாதமாக சித்திரான்னங்கள் தான் செய்யலாம். கிராமப்புறங்களில் இன்றைக்கும் சித்திரான்னங்கள் செய்து நீர்நிலைகள் அருகில் இருந்தால் அங்கு சென்று காவிரி தாயாக நினைத்து படைத்துவிட்டு அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். இன்றும் அது கிராமங்களில் உள்ளது. புராணங்களில் கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கங்கை நதி தன் நீரில் எல்லோரும் தன் பாவங்களை தொலைக்க நீராடுகிறார்கள். நான் எங்கு சென்று பாவங்களை தொலைப்பது என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்பதாகவும் கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், நீ காவேரி கரையில் சென்று அதனோடு சேர்ந்துவிடு என்று சொல்வார். பிறகு கங்கை நதி காவேரியில் கலந்ததாக வரலாறும் உண்டு. பிறகு ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ஸ்ரீரங்கநாதரை வணங்கியதாகவும் வரலாறும் உண்டு. இன்றளவும் ஸ்ரீரங்கத்திலிருந்து தன்னுடைய தங்கையான காவேரி தாய்க்கு சீர்கொண்டு போகும் வழக்கமும் இன்றளவும் உள்ளது. அன்றைக்கு இந்த நாளை தவறவிடாமல் நாமும் காவேரி தாயை மகாலட்சுமியையும் வணங்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சுபிட்சங்களையும் நாம் பெறலாம். நாம் கலசம் வைத்திருந்தால் அந்த தண்ணீரை நாம் கால்படாத இடத்தில் ஊற்றிவிடலாம். பிறகு தேங்காய் இருந்தால் அதை நாம் சிகப்பு நிற துணியால் கட்டி நாம் செல்வம் வைத்திருக்கும் இடத்தில் வைக்கலாம். பிறகு கொஞ்ச நாள் கழித்து நாம் இல்லை அடுத்த வருடத்துக்கு அதை நீர்நிலையில் போட்டுவிடலாம். அந்த தேங்காயை நாம் உபயோகப்படுத்த வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளை தவறு விடாமல் அன்னையை வழிபட்டு நாம் வாழ்க்கையில் எல்லா சுபிட்சங்களையும் பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.